Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.7ல 5th sum பார்க்குறோம். If cos alpha plus cos beta plus cos gamma which is equal to sin alpha plus sin beta plus sin gamma which is equal to 0, then show that அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ given cos alpha, cos gamma, cos beta இவ்வளோ ஈக்குவல் டு 0 அண்ட் சைன் வேல்யூ which is equal to 0ன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma which is equal to 3 into cos alpha plus beta plus gamma. அதே மாதிரி சைன்லையும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சரில் ஈஸியாக போயிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அப்படியே நம்ம கிவன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ காஸ் வேல்யூ இருக்குது, சைன் வேல்யூ இருக்குது. ஓகே, காசை சைன் வந்தால் நம்ம சாதா போலார் ஃபார்ம் எப்படி எழுதுவோம், இசட் ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா தானே. ஸோ இந்த ஃபார்மெட்டில் ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஸோ டீட்டா இருக்க இடத்துல இப்போ இங்கே இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காஸ் ஆல்ஃபா plus cos beta plus cos gamma. So cos theta இடத்துல இவ்வளோ plus I sin alpha plus sin beta plus sin gamma which is equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போலார் ஃபார்மேட் cos theta plus I sin beta which is equal to 0ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு டீட்டாஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாகவே போட்டுக்கலாம். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, கரெக்டாக, ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா which is equal to 0. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லெட் a equal to இந்த வேல்யூ b இது c இதுன்னு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ a equal to cos alpha plus I sin alpha, b equal to cos beta plus I sin beta, c equal to cos gamma plus I sin gamma. பார்த்தீங்கன்னா இது a b c. ஸோ இந்த a b c எடுத்துருக்கிறேன், இதில் கொண்டு அப்ளை பண்ணுறேன். நமக்கு என்ன கிடைக்கும், which implies a ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் இது பி ப்ளஸ் இது ஒன்று சி which is equal to 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன தியரம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் which is equal to 3 into ஏபிசி. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏபிசின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா த ஹோல் கியூப் ப்ளஸ் பி என்ன, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் காஸ் காமா plus I sin gamma the whole cube which is equal to 3 into a b c value போடுறோம். So cos alpha plus I sin alpha into cos beta plus I sin beta into cos gamma plus I sin gamma. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பவரில் இருந்துச்சுன்னா நம்ம பவரில் ஒரு நம்பர் இருந்தால் அதை என்ன செய்வோம், டீட்டா வேல்யூ, டீட்டானா இங்கே என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா, அந்த பவரை வந்து இதில் டீட்டாவில் கொண்டு வரும். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா. ஓகே, ப்ளஸ் cos 3 beta plus I sin 3 beta plus cos 3 gamma plus I sin 3 gamma
இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ நம்ம காஸ் 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 3ஐயும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் ஐ சைன் 3 சைனையும் சேர்த்துக்க போகிறோம். சரி, அதாவது காஸ் தீட்டா வேல்யூஸில் என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, ஸோ இது ஈக்குவலுக்கு அடுத்த சைடு ஈக்குவலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா காசையும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ தீட்டா வேல்யூஸ்னா ஆல்ஃபா பீட்டா காமா வந்துட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்சருக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கிடச்சிரும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரியல் பார்ட்டை என்ன பண்ணுறேன் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல். ஸோ ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எல்லா ரியல் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். என்ன இருக்குது இங்கே ரியல் பார்ட் காஸ் 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இங்கே இது வந்து ஐ இருக்கனால இமேஜினரி பார்ட். ஸோ இது ரியல் பார்ட். என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 3 காஸ் 3 பீட்டா காஸ் 3 பீட்டா கரெக்டாக ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இது ரியல் பார்ட்டு காஸ் 3 காமா. ரைட் சைடு எடுத்திங்கன்னா 3 வந்து காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இங்கே ரியல் பார்ட் என்ன இருக்குது காஸ் தான். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதான ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் 1 கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது ஐ இருக்கக்கூடிய டேர்ம் எழுதணும். ஆனால் ஐயை எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ ஐ இருக்க டேர்ம் என்ன நமக்கு சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா which is equal to 3 into 3 வந்து காமன் ரியலுக்கும் வரும் இமேஜினரிக்கும் வரும். ஸோ ரியல் பார்ட்டுக்கு நம்ம அடுத்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸோ 3 இன்ட்டு இங்கே என்ன இமேஜினரி பார்ட்டு சைனு தான். ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன செகண்டே நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா சம்ஸும் டக்குனு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.